அனைத்து தமிழர்களுக்கு வணக்கம். நேற்று திமுக கட்சிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் இடையில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிஞ்சது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் திமுக கட்சியோட கூட்டணி வச்சு பாராளுமன்ற தேர்தலில் 2 தொகுதின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போட்டியிட போறதா அறிவிச்சிருந்தாங்க. இது கேட்கும் போது உண்மையே ரொம்ப ஒரு மன வருத்தத்தை தான் அறிவிச்சிருந்தது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எவ்வளோ ஒரு வளர்ச்சி அடைஞ்சு போனாலும் இவங்களை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே இந்த திமுக கட்சி எல்லாமே அடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சது. இது நேற்று பல காரணங்கள் எல்லாமே பேசியிருந்தாங்க. இதுக்காக அந்த கட்சி சார்ந்தவங்க மனவேதனை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமாக இருந்தது. இந்த 2 தொகுதின்றதே ஜீரணிக்க முடியல. இதை தாண்டி ஒரு செயலை திமுக செஞ்சுட்டு இருக்கு. அது என்னன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு இந்த நாடாளுமன்றத்தில் 10 தொகுதின்றது ஒதுக்க போறதா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதுக்கான கையெழுத்தும் விட போறாங்க அப்படின்ற மாதிரி தகவலாம் வந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சின்றது ஒரு தேசிய கட்சி தான், சரி வச்சுக்குவோம். அந்த தேசிய கட்சி இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதோட மதிப்பு என்ன? காங்கிரஸ் கட்சின்றது எண்ணிக்கை இழுத்து மூடப்பட்ட ஒரு கட்சி தானே. காங்கிரஸ் கட்சி தனிச்சு நின்று செயல்பட்டா இங்க எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க? காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? எத்தனை பேர் அந்த கட்சியில ஈடுபாடா இருக்காங்க? காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணி இல்லாம தனிச்சு நின்னா தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி காங்கிரஸ் என்ற கட்சின்றது ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஒரு விழுந்து போன ஒரு கட்சி. அப்படி விழுந்து போன ஒரு கட்சிக்கு 10 தொகுதின்றது நீங்க கொடுக்குறீங்க. ஆனா உங்களுக்காக விசுவாசமா இருந்துகிட்டு அவங்களுடைய பலம்ன்றது நாடு நாள் அதிகரிச்சாலும் உங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்ற விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வெறும் 2 தொகுதி தான் கொடுத்துருக்கீங்க. அதுவும் தனி தொகுதி தான் கொடுத்துருக்கீங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இதுல 1 பொது தொகுதியை நீங்க கொடுத்துருந்தா கூட மக்கள் எல்லாமே சரி, கேட்டது 3 தொகுதியா இருந்தாலும் 2 தொகுதி கிடைச்சது பரவாயில்ல, ஒரு புது தொகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க அவங்கள அடக்குமுறையிலே வச்சு அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாம அவங்கள ஓரங்கட்டி தான் நீங்க வச்சிருக்கீங்க. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அதிக மக்கள் தொகைன்றது ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, காங்கிரஸை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதிகப்படியான மக்கள் என்று ஆதரவு தெரிவிப்பாங்க. நீ காங்கிரஸ் தனிச்சா செயல்பட சொல்லுங்களேன், விடுதலை சிறுத்தை தனியா செயல்பட சொல்லுங்களேன். கண்டிப்பா காங்கிரஸ் தூக்கி தூரம் போட்டுட்டு விடுதலை சிறுத்தைக்கு பின்னாடி போற நிறைய மக்கள் இங்க இருக்காங்க. ஆனாலும் விடுதலை சிறுத்தைகளை ஓரம் கட்டிட்டு இந்த காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு தொகுதி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? திமுக கட்சி எப்போதும் உள்நோக்கம் இல்லாம செயல்படுமா? அரசியல் செய்யாத திமுக எது? இந்த உள்கட்சி அரசியல் சொல்றேன். திமுகவுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பிரதமர் தேர்தல் நடக்குது. இதுல மோடி அவர்கள் ஒருவேளை பிரதமர் ஆகாம காங்கிரஸ் இருக்க ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆயிட்டாருன்னா காங்கிரஸ் கூட்டணி ஏற்கனவே இருக்கு. இப்ப 10 தொகுதின்றது காங்கிரஸ் கொடுத்து இன்னும் நெருக்கமாயிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ஒருவேளை பிரதமர் ஆனார்னா அதே வேளையில இந்த திமுக கட்சிகள் எல்லாமே போயிட்டு இந்த காங்கிரஸ் கிட்ட நம்ம எத்தனை வருஷமா கூட்டணியில இருக்கோம், இப்ப கூட பாருங்க மத்த கட்சிக்கெல்லாம் இவ்வளவுதான் தொகுதி கொடுத்தோம், ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு தொகுதி கொடுத்துருக்கோம், இவ்வளவும் காங்கிரஸ் மேல நாங்க பாசம் அன்பு நேசம் எல்லாம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வழக்கமா கலைஞர் போல உடன்பிறப்பேன்னு பேசி அவங்க கிட்ட இருந்து இந்த மத்திய அமைச்சரவையில இருந்து பதவிகளை இந்த திமுக கட்சிக்காரங்க வாங்கணும் அப்படின்ற ஸ்டாலினுடைய ஒரே அற்ப ஆசைக்காக இந்த விடுதலை சிறுத்தைகள்ன்றது பழிவாங்கப்பட்டாங்கிறது நிதர்சனமான உண்மை. அமைச்சரவையில இடம் வாங்கணும் அப்படின்ற திமுகவோட ஒரு காரணத்தால மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகளுடைய புறக்கணிப்பட்டும் வீழ்ச்சி அடைஞ்சு ஏந்திருக்க முடியாத காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டுல 10 தொகுதின்றது ஒதுக்கிருக்காங்க. இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு பெரிய கட்சி வளர்ந்த கட்சின்னு தெரிஞ்சும் அதை புறக்கணிச்சுட்டு விழுந்த காங்கிரஸுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் திமுக என்ன வரப்போகுது? திமுக கட்சிக்காரன் என்னாலே அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. தன்னுடைய கட்சி விட்டு விழுந்த கட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒன்னே ஒண்ணு, மத்திய அமைச்சரவை பதவி வாங்கணும், ஒன்றியத்திலிருந்து அமைச்சரவை வாங்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இந்த திமுக கட்சி இருக்கு. இதனாலேயே ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சியும் பலிகடாக கொடுத்துட்டு அவங்க கட்சியை முன்னிறுத்தல குறிக்கோளா இருக்காரு. இதுதானே அரசியல், அவங்க அப்பா இதுதானே பண்ணாரு, அதை தான் அவரும் பண்ணிட்டு வர்றாரு. ஏன்னா அவர் தான் அடிக்கடி சொல்வாரு, அவர் கலைஞரோட பையன் இல்லையா அப்படின்னு, அதை தான் பண்ணிட்டு வர்றாரு. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய அந்த வளர்ச்சின்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இருந்ததை விட இப்போ பலம் வாய்ந்த ஒரு கட்சியா மாறிட்டு வருது. இந்த விடுதலை சிறுத்தை கட்சியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னா, திமுக கட்சியோட கூட்டணி இல்லாமையே இப்ப ஒதுக்கி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 2 தொகுதியிலுமே கண்டிப்பா திமுக கூட்டணி இல்லாமலே தன்னிச்சையாக நின்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து நின்னாவே திருமாவளவன் அவர்கள் இந்த 2 தொகுதியை சுலபமா ஜெயிப்பாரு. அவர் ஏற்கனவே அந்த இடத்துல வெற்றி பெற்றுதான் இருந்தாரு. அதே தொகுதி தான் இப்ப திரும்ப கொடுத்துருக்காங்க. அதனால
திமுக கூட்டணி எல்லாமே தாராளமா அவங்க 2 தொகுதியுமே சுலபமா ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஏற்கனவே கடந்த காலம் இருந்திருக்கு. இப்பவும் அதோட வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இந்த 2 தொகுதியிலுமே அவங்க ரொம்ப சுலபமா ஜெயிப்பாங்க. திமுக கட்சி மேல ஏற்கனவே விமர்சனம் இருந்தது. கருணாநிதி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பார்த்து நீங்க எல்லாமே பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது, தனி தொகுதிதான் நீங்க வந்து நிக்கணும், பொது தொகுதிக்கு நீங்க ஆசையே படக்கூடாது அப்படின்ற விதமா அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு பல நிகழ்வுகளை பேசியிருந்தாங்க. ஆனா இப்போ அதை உடைக்க போற மாதிரி நாங்க 3 தொகுதி கேட்டிருக்கோம், அதுல 1 பொது தொகுதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, பொது தொகுதி ஒதுக்கிட்டாங்கன்னா அப்போ திமுக கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து மனப்பூர்வமா வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா விடுதலை சிறுத்தை கட்சிகள் நீங்க எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும், கடந்த கால வரலாறும் நிகழ்கால வரலாறும் மாறவே போதில்ல, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்கனவே ஒதுக்குனா அந்த 2 தொகுதி மட்டும் தான் வந்து ஒதுக்கி இருக்காங்க. அதை தாண்டி நீங்க தனி தொகுதியில மட்டும் தான் போட்டிடணும், பொது தொகுதியில போட்டியிடக்கூடாதுன்னு சொல்ற விதமா அவங்களுக்கு தனி தொகுதி மட்டும் தான் வாங்கியிருக்காங்க, பொது தொகுதி வழங்கவே இல்லை. இதன் மூலமா விடுதலை சிறுத்தைகள் பற்றி திமுக கட்சிக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்கு நல்லாவே தெரியுது. நீ வந்து கூட்டணியில இரு, ஆனா எப்போதுமே தள்ளியே இரு, உன்னோட இடம் எதுவோ அங்கே இரு. அது போலதான் இந்த நடவடிக்கை எல்லாமே இருக்கு. ஆனா இந்த காங்கிரஸ் நிக்கிற அந்த 10 தொகுதியிலுமே காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைக்கு தனியா ஒதுக்கிருக்கீங்களா? அவங்களுக்கு செயல்பாடு ரொம்ப அதிகமா இருந்திருக்கும், கட்சியில விடுதலை சிறுத்தைகளுடைய பங்குன்றது ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும், நல்லா செயல்பட்டு இருப்பாங்க, உங்களுக்கு கணிசமான வாக்குகள் அதிகமா வாங்கி தருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் ஆதரவை விட விடுதலை சிறுத்தை ஆதரவுகள் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதை நீங்க பயன்படுத்திருக்கலாம். ஆனா உங்க சுயநலபத்துக்காக விடுதலை சிறுத்தைகளை அடமானம் வச்சு இல்ல, விடுதலை சிறுத்தைகளை நீங்க பலி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம். திமுக கட்சி பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா கடைசியா ஒன்னே சொல்லிக்கிறது, அண்ணா திரும்ப அண்ணா உங்களை நம்பி பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் உங்களை பின்பற்றுறாங்க, நீங்க ஒரு நல்ல ஒரு பாதைக்கு இட்டு போவீங்க, நீங்க அவங்களுடைய உரிமைகளை மீட்டு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. உங்க மேல எங்களுக்கு கூட நிறைய அபிப்பிராயம்ன்றது இருக்கு. ஆனாலும் திமுக போன்ற இந்த தீய சக்திகளுடைய எண்ணங்களை நீங்க உள்வாங்கிக்கின்னு இதுக்கான எதிர்மறை செயல்களை நீங்க கண்டிப்பா செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களை எந்த இடத்துக்கு வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். திமுக கட்சியோட செயல்பாடு எதை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை நம்பி இருக்க அத்தனை இளைஞர்களுக்கும் நம்பிக்கையை வச்சு வேலை செய்யற விடுதலை சிறுத்தைகளுக்கும் நீங்க நல்ல ஒரு பாதையை இன்னும் இட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். மக்கள்ன்றது உங்களை ரொம்ப பெருமளவு எதிர்பார்க்கறாங்க. நீங்க அதுக்கு செயல்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் நல்லாவே இருக்கு. ஆனா உங்களை எந்த அளவுக்கு எல்லா கட்சியும் மதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நடத்துக்கீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இன்று நிறைய விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்தவங்க எல்லாமே ரொம்ப துன்பத்திலும் ரொம்ப ஒரு மன வருத்தத்திலும் இருக்காங்க. என்ன நிலைமை இப்படியே போயிட்டு இருக்கு, மாறாதா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கடுமையா வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க. அதனால அந்த கட்சியோட தொண்டர்களுடைய நிலைமையும் கட்சி நலன் விரும்பிகளை பற்றியும் நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு இனி வருங்கால நல்ல ஒரு சிறந்த முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுடைய மதிப்புன்றது இன்னும் அதிகரிச்சுட்டு போகும். உங்களுடைய தனிப்பெருமைன்றது கண்டிப்பா உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு இட்டு போச்சிடலும். வருங்கால கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணுங்கண்ணா. திமுக கட்சி விடுதலை சிறுத்தைக்கு 2 தொகுதி ஒதுக்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்க. அதுவும் குறிப்பிட்டு விடுதலை சிறுத்தைகளை தனி தொகுதியில் மட்டும் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.